எங்களுக்கு உண்மையா சொல்றதுக்கு அளவில்லை. அவ்வளவு பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியாது. இவ்வளவு தூரம் நடக்கிறது பெரிய ஒரு சக்சஸ் தான். வணக்கம், நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இப்போ இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு நடக்க இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறோம். அநேகமாக ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு நோயாளி படுத்த படுக்கையாக இருப்பார். கூடுதல் நாட்களுக்கு இப்போ பார்த்தா பக்கவாதம் வருது. பக்கவாதம் வாரத்துக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம். அதுக்கு சரியான காரணம் சொல்லப்படுறதும் இல்லை. அதால் அந்த வருத்தத்தை மாற்றிக்கொள்ள இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக மேற்கொண்டு எந்த சிகிச்சை முறையும் இதுக்கு பலனளிக்காமல் அதே இல்லாமையிலேயே வருந்தி கொண்டு இருக்கிறோம். மக்கள் உண்மையாக தெரிஞ்சு கொள்ளணும், பக்கமாக படுக்கிறார்களுக்கு தான் பக்கவாதம் வரும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்க்குறார்கள், இந்த விளியத்தை பார்க்குறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு பக்கமாக படுக்கிற பழக்கம் இருந்தால் அதை உடனடியாக மாற்றுமோ. எப்பயுமே நாங்கள் எங்களை முதுகு பக்கமாக தான் படுத்து நிறுத்துறோம். அது இரவு ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே படுக்கலாம். முழு இரவு நாங்கள் அப்படியே படுத்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் பக்கமாக படுக்கிற நேரம் இந்த தலையில் முடியில்லாத இந்த காதுக்கு முன்பக்கம் உள்ள இந்த பகுதி தலனையில் அமர்த்தப்படுற நேரம் இதில் இருந்து தொடர்ந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை. அப்போ இதுக்குரிய முழுமையான காரணம் நான் கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட வர சிகிச்சைக்கு வர ஆக்களை நாங்கள் முழுமையாக குணப்படுத்துகிறோம். உங்களுக்கு இந்த வருத்தம் வராமல் இருக்கணும்னா அந்த பக்கமாக படுக்கிற பழக்கத்தை நிப்பாட்டுவோம். ஏன்னா இந்த பக்கவாதம் வந்தால் பிறகு அதை சுகப்படுத்துறன்ற சரியான கஷ்டம். உண்மையில் எங்கள்கிட்ட வர சிகிச்சைக்கு வாராக்களை சுகப்படுத்தி எடுக்கிறது எங்களுக்கு தான் கஷ்டம். அவைகளுக்கும் வலி இருக்கும், உடம்பெல்லாம் நோகும் பயங்கரமாக. அந்த பக்கவாதம் வந்துட்டா கையை காலை அசைச்சா கடுமையாக வலிக்கும். அந்த சாதாரணமான அந்த வலியிலேருந்து ஆக்களை சுகப்படுத்துகிற மாதிரி இல்லை. பக்கவாதம் வந்த அப்புறம் அந்த வலியிலேருந்து சுகப்படுத்துறது சரியான கஷ்டம். ஏன்னா அங்கே மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மூளை நரம்பில் அந்த பாதிப்புகளை நாங்கள் சரி செய்து அதுக்கு பிறகு தான் உடம்புக்கு சரியான நரம்பு சிக்னல் வரத்துவாங்கத்தான் அந்த உடம்பு திருத்தங்களை மேற்கொள்ளும். அது கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்கும். நீண்ட காலம்னு சொன்னால் வருஷக்கணக்காக இல்லை, ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் சித்த வைத்தியத்தில் 48 நாட்கள், ஒரு சராசரியாக ஒரு 48 நாள் சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு சோமடைஞ்சாக்கள் ஏராளமாக இருக்கிறோம். நம்மளுடைய சிகிச்சைக்கு வந்து சோமடைஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அது மாதிரி இன்றைக்கும் ஒரு அம்மாவை நாங்கள் போயிட்டு போகிறோம். அவர்கிட்ட நாங்கள் கேட்போம் என்ன நடந்தது, அப்படி இங்கே முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி. வணக்கம் அம்மா. வணக்கம். ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பிரச்சனை தொடங்குங்க, என்ன நடந்தது உங்களுக்கு? படுக்கையிலே வந்துட்டு எனக்கு அந்த வருத்தம் படுத்துறதுதான் வந்துருக்கும். நிறைய நேரம் பக்கமாக படுக்கிறேன் நீங்களே? எனக்கு ஞாபகம் இல்லை. படுக்கிறது அப்படி படுக்கிறதுதான். படுக்கிறதா? நிமிர்ந்து படுப்பீங்க, பக்கமாக படுப்பீங்க. கூட நேரம் பக்கமாக படுத்தால் தான் இதுதான். எல்லா பக்கமும் படுக்கிறவங்களுக்கு பெருசாக வாரதில்லை. யாருக்கு இந்த பக்கவாதம் வரும்னா இரவு முழுவதும் பக்கமாகவே படுக்கிற ஆளுக்கு தான் வரும். இப்போ கொஞ்சம் நேரம் பக்கமாக படுக்கிறீங்க, அப்புறம் நிமிர்ந்து படுக்கிறீங்க, நேரம் நிமிர்ந்து படுக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் பக்கமாக படுக்கிறீங்க, அது பெருசாக பாதிக்க. முழு இரவுமே ஒரே பக்கமாக படுத்தா பக்கவாதம் வரும். அதுக்கு எது பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நான் சொல்கிறேன் மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ள சொல்லி. ஏன்னா யாரும் சொல்கிறேன் இல்லை, இப்போ நான் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்ல போனால் உலக வரலாற்றுலேயே. சரி, அது எங்கே ஸ்ட்ரோக் வருதுன்றதும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸ்ட்ரோக் எந்த இடத்துல, தலையில் எந்த இடத்துல வரும் ஸ்ட்ரோக். அப்போ அதுக்குரிய சரியான சிகிச்சையும் தெரியும். அதெல்லாம் நாங்கள் சுகப்படுத்துறோம். அது ஸ்ட்ரோக்கில் வந்து முதல்ல வர்றது ஒரு மைல்டு ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஒரு சின்னதான ஒரு பக்கவாதம் வரும். அதேமான ஆக்களுக்கு சுகமாயிடும், கொஞ்சம் சிகிச்சைகள் செய்ய சுகமாயிடும். இந்த ரெண்டாவது பக்கவாதம் வர நேரம் ரொம்ப கடுமையாக வரும். அது கையாலெல்லாம் புரண்டிடும், அப்படி எடுத்து வாயெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து. ரெண்டாவது மூன்றாவது பக்கவாதம் எல்லாம் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி முதலாவது ரெண்டாவது மூன்றாவது எல்லாம் வருவதாக்கலாம். ஆனால் படுத்த முறையை மாற்றிட்டா திருப்பி வராது, இந்த படுத்தா வராது. தலை சுத்து வரதுக்கு காரணம் அந்த பக்கமாக படுக்கிறவங்களாம். இந்த இடம் அமர்த்தப்பட்டால் காதுக்குள்ள உள்ள அந்த உற்சவி இருக்கு தானே, அதில் அந்த அரைவட்ட கால்வாயில் அதுதான் உடம்ப சமநிலைப்படுத்துது.
அதுக்கு போகிற கரண்ட் சரியாக போகாட்டி நீங்கள் எழும்புறோன்னா தலை சுத்தம் சில நேரம் படுத்திருக்கே அப்படி விளாஞ்சிற மாதிரியெல்லாம் இருக்கும். அதுலேயும் பக்கமாக படுக்கிறதெல்லாம் படுத்திருந்து போட்டு எழுந்தாக்கா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல என்ன எல்லாமே இல்லை வந்த நீங்கள் இங்கே வரக்கா நான் நடக்கலாம வந்தேன், என்ன தூக்கின்னு தான் வந்தாங்க. தூக்கின்னு வந்து அந்த காலை கையை அசைக்க கத்து வந்துருந்து அப்படி நொந்து கொண்டிருந்துச்சு. இப்போ பரவாயில்லை, இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லை, இல்லை துப்புரவா இல்லாம போல இப்போ அளவுக்கு நடக்கக்கூடிய மாதிரி தொடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நீங்களா படுக்கையில இருந்து நீங்க எல்லாம் எழும்புவீங்களே? ஓ, இப்போ கொஞ்சம் படுக்கையில இருந்து எழும்பி இப்போ 2-3 நாளா கும்பிடுறேன். நீங்க சொல்லுங்க, உங்களோட பேர் என்னம்மா? தில்லநாயகி. தில்லநாயகின்ற மருமகள் இருக்கிறா. நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி நீங்க என்ன அவதானிச்சீங்களா, என்ன முன்னேற்றம்? இவ ஆரம்பத்துல பக்கவாதம் வந்த நேரம் நான் தான் இருந்தேனா. திடீர்னு பக்கவாதம் வந்து இங்கே ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து இப்போ ஒன்றும் செய்யலாம் போய் திரும்ப வீட்டையே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு. அதுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று வெளியே இறங்கி போன நேரம் கீழே விழுந்துட்டாங்க. ஸ்லிப்பாகி விழுந்ததோ இல்லாட்டி மயக்கம். நான் அந்த நேரம் வீட்டை இருக்கையில கீழே விழுந்துட்டாங்க. வந்து பார்க்க கீழே விழுந்து இருக்கிறாங்க, எலும்பி கொள்ளையிலாமல். கீழே விழுந்த நேரம் இந்த சைடில் அந்த எலும்பு முறிஞ்சிருக்கு. அது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஆப்ரேட் பண்ணி சரி வராது, நடக்க இயலாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டை வந்து என்ன சொல்கிறது, பெட் பேஷண்டாக தான் இருந்தாங்க. நடக்க இயலாது, ஒன்றும் செய்யலாது. எல்லாம் பிள்ளைகள் வந்து எல்லாம் தூக்கி கொண்டு போய் வாஷ்ரூமுக்கு எல்லாம் தூக்கி தான் கொண்டு போகிறது, எங்கே போனாலும் தூக்கி கொண்டு போகிறது. துப்புரவா கால் கீழவே வைக்கவே இயலாத ஒரு கண்டிஷனில் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே கை கொடுக்கல. கடைசி முயற்சியாக இது ஒருக்கா செய்து பார்ப்போம்னு சொல்லி இங்கே வந்த நாங்கள். நான் நினைக்கிறேன் வந்து 48 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே சுகமாக்கலாம்னு டாக்டர் சொன்னது. நாங்கள் வந்து 3 கிழமைக்குள்ளே எழும்பி வோக்கர் பிடிச்சி எந்த சப்போர்ட் இல்லாமல் தனியாக நடக்க வலிக்கிட்டாங்க. இங்கே வந்தும் நாங்கள் அந்த 3 கிழமை மட்டும் தூக்கி தான் வாஷ்ரூமுக்கெல்லாம் கொண்டு போனது, எல்லாம் தூக்கி தான் செய்கிறது. பிறகு 3 கிழமைக்கு பிறகு யார சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக வோக்கர் பிடிச்சி நடக்க வலிக்கிட்டாங்க. எங்களுக்கு சரியான சந்தோஷம். என்னென்னு சொன்னால் பெட் பேஷண்டாகவே கிடந்து நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த அளவுக்கு நடக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு சக்ஸஸ் தான். இப்போ பக்கவாதம் வந்த நேரம் வந்து கை வந்து இப்படி ஒன்றுமே செய்யலாம், அந்த கையால் இப்படியே தான் இருக்கும் அந்த கை. பிறகு இங்கே வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அந்த கையால் அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க, மற்றது அந்த கையை இயக்குறாங்க. வோக்கர் எல்லாம் நல்லா டைட்டாக பிடிக்கிறாங்க. முதல்ல அப்படி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அந்த கை. என்னென்னு சொன்னால் இழுத்ததுல அந்த பக்கவாதம் வந்ததுல இருந்தே கை அப்படியே தான் இருந்தது. அதனால டைட்டாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் நாங்கள் தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இந்த வோக்கரும் இல்லாமல் நடக்க வைக்கணுமன்றதான் எங்களோட இது. அவள் யார் உதவியையும் எதிர்பார்க்க கூடாது. அவள் தண்டை சப்போர்ட்டில் தனியாக முதல் இருந்த மாதிரியே இப்படி இருக்கணும்ண்டு எங்களுக்கு ஆசை. நாங்கள் இன்னும் வருவோம், இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம், தொடர்ந்து செய்வோம். ஆனால் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு என்ன சொல்கிறது, இதை விட எங்களுக்கு வேறு சந்தோஷம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னாண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்கள் பிள்ளைகளில். என் ஹஸ்பண்டு, அவர் அண்ணா எல்லாருமே சரியாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க வருத்தத்தில் இருக்கக்குள்ள வேலைக்கும் போகணும், வந்து தாயை தூக்கி இது செய்யணும், சரியாக கஷ்டப்பட்டது. எங்களுக்கு உண்மையாக சொல்கிறதுக்கு அளவில்லை, அவ்வளவு பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது, இவ்வளவு தூரம் நடக்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ் தான். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஆப்ரேஷன் செய்ததால கொஞ்சம் ஆப்ரேஷன் பார்க்க முடியாது, விழுந்தெல்லாம் முடிஞ்சு சேர்த்தான் வரணும். அதால் வந்து பிரச்சனை உங்களுக்கு ஒரு கால் வந்து கொஞ்சம் ஷோர்ட்டான மாதிரி, கொஞ்சம் கட்டையான மாதிரி. அது எப்படி சரியாகனு தெரியலை. செய்து போக்கா சில வேலை சரியாகலாம், சில வேலை எலும்பு சில வேலை உடைஞ்சது, அது ஒன்று சிக்கல் இருக்குது. மற்றபடி நீங்கள் நடக்கலாம், லோக்கரை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஹேண்ட் கிளைச்சரோட இப்படியெல்லாம் நடக்கிற அளவுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு மேலே என்ன வருமன்றது நீங்கள் செய்து போக்கா தெரியும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வருமன்ற. இந்த அளவுக்கே பெரிய சந்தோஷம். ஸோ நீங்களா எழுப்பி இருப்பீங்க, நீங்களா
நடந்த முறை வேலையில செய்யக்கூடிய இருக்குமாண்டா. இனி டாய்லெட் பாத்ரூம் போறேன்டா இந்த பிள்ளைகளை வர சொல்லி போன் எடுத்து அதுல அங்க வேலை செய்யற இடத்துல வந்து தூக்கி கொண்டு வச்ச போலதான் போகணும். கஷ்டம் தான். நீங்க அப்படி சொல்லி போகலாமே, போகலாம் வெளியே. கவனமா இருக்குமா? திருப்பி விழுந்துடாம கவனமா இருக்கும். ஓகே. என்ன சில நேரம் இந்த காலை எடுத்து வைக்க இந்த இடம் பொறுத்துது, இன்னும் எனக்கு இந்த இடம் பொறுத்துது. அப்படியே அதே சோமா நோக்கள் எல்லாம் இல்லாம பண்ணலாம், பூரணமா எல்லா நோயும் இல்லாம இந்த காலை நடந்து கொண்டே இருக்கும்போது தூக்கி வைக்கிற மாதிரி வந்துடும். இந்த உடம்பு திருத்துறதுக்கு நாங்கள் காலம் கொடுப்போம். அது சரி, நான் சாப்பிடாம இங்க இருந்து ஒன்று இந்த கேட்டு பாருங்க. ஒரு வருஷம் சாப்பாடுன்றதே பெருசா உணாடுறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் இது சரி இது சாப்பிட்டேன். அதுல எனக்கு உடம்பு அந்த தெம்பு கொஞ்சம் குறைஞ்சி வெத்தில போடுறேன். போட்டு நான் தான் இப்போ போடுறேன். கூடாதுங்க, வெத்திலே கூடாதுங்க. வெத்திலனால நான் ஒரு தானா சேர்ந்த கூட்டம் இருக்கല്ലോ, அது கூடாது. கோயில சுண்ணாம்பு அதெல்லாம் ரொம்ப பழம். இப்போ அதெல்லாம் எத்தனை போனா இருந்தீங்கன்னா எல்லாம் சோமா, எத்தனை திரும்பி போட்டீங்களோ கஷ்டம். எத்தனை போறாங்களோ சோப்படுத்துற கஷ்டம். போடாம இருந்தா சோமா, இப்படி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு சோமா. நன்றி அம்மா, பேட்டிக்கு தொடர்ந்து வந்து செய்யும்போ. உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிற நாட்டுல என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லதுன்னு தான் சொல்லுங்க. இந்த அளவுக்கு நான் நடப்பேன்னு நினைச்சு வர இல்லை. நீங்களே நினைக்கல. சரி, போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். கையால குத்தி சரி 10 விடிங்க ஒத்துப்படா தூக்கி மடிச்சு தூக்கலாம். நான் தூக்கலாம், படுத்து கொண்டு தூக்குனா கொண்டு தூக்கலாம். தூக்கி இங்க கொண்டு வருவோம் 2 கையாலையும். இப்படி அசைக்க மாட்டேன். இல்ல தூக்கலாம், கொஞ்சம் தான் தூக்கலாம். அதை விட கொஞ்சம் வருது கை இப்படி திருப்பக்கூடிய மாதிரி எல்லாம் வருது தானே. திருப்பேரா இப்படி திருப்பேரா இன்னும் செய்திருப்பாங்க. நான் கத்துல வேணும் வேறா தாங்க முடியாது. இந்த எலும்பு வெளியே வர மாதிரி இருக்கு அந்த கிராமத்துக்கு. அந்த நேரத்துக்கு தான் நோவு. அப்படி அந்த செய்து எடுத்தா தான் அந்த பிசியோதெரபி எல்லாம் செய்யத்தான் நம்மளுக்கு அது சோமாய் கொண்டு மசாஜ் போட்டு அக்குபஞ்சர் செய்து திருப்பி மசாஜ் பண்ணி பிசியோதெரபி செய்யக்க அப்படியே பழைய நிலைமைக்கு வரும். ஆனால் டைம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து செய்யக்க நோவுது, இந்த விரல்கள் எல்லாம் நோவுற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து செய்ய பெரிய 10 விடிய மாதிரி வரும். இன்னும் பக்கவாத மரம் ஒண்ணுக்கு இந்த விரல்னா எனக்கு இந்த டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். ஒன்று செய்யலாம் வாதத்தன்மை ஏற்கனவே இருந்துருக்கு. சரி அம்மா, ஓகே.